குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்கள் உடனே கிடைக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. வியூ பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் கொடுத்துருவோம். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றாக புதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் மசோதா வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் அப்படின்ற மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த புதிய மசோதாவின்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 125 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சில நடைமுறைகளில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தற்போது இந்த சட்டத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் மாற்றங்களையும் செய்து புதிய மசோதாவை மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மசோதாவின்படி அந்த சட்டத்தின் பெயர் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 125 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரைமுறை இருக்குது. 4 முக்கிய பணிகளை மேற்கொண்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாதுகாப்பு, நீர்ப்பாசனம், நீர்நிலைகளை புதுப்பித்தல், காடு வளர்ப்பு உள்ளிட்டவை, முக்கிய ஊரக கட்டமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறது, அதுக்கடுத்து வந்து வாழ்வாதாரம் சார்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்குறது, அதுக்கடுத்த பருவநிலை மாற்றத்துக்கு தக்க வகையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ளுதல், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பருவ காலங்களில் விவசாய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இந்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவு விவசாய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வசதியை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த 125 நாள் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடை காலமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்படும் போது மக்கள் வந்து அறுவடை பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அப்படின்றனால அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். ரெண்டாவது வந்து புதிய மசோதாவின்படி 125 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று விண்ணப்பித்த 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். அப்படி இல்லைனா அவர்களுக்கு மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா முழு நிதியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து பார்த்திங்கன்னா பங்கீட்டு வழங்குறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த 100% மத்திய அரசு நிதியுதவியுடன் செயல்பட்டு வந்தது. ஓகேங்களா? இந்த நிலையில் புதிய மசோதாவின்படி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிதிச்சுமையை மாநிலங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் 40% வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசும் வழங்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதியில் உள்ள மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் 10% மாநில அரசும் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துகிட்ட போதும். ஓகேங்களா? வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்ததிலிருந்து 6 மாதங்களுக்குள் அந்த சட்டப்பிரிவுக்கு ஏற்ப மாநிலங்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டுருவாங்க இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது விமான நிலையம், அதாவது சென்னை விமான நிலையம் அருகே வந்து பார்த்திங்கன்னா 400 ஹஜ் பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா தங்கும் வகையில் 39.20 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டுமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னை சங்கீத வித்வ சபை சார்பில் 99வது ஆண்டு விருது வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிகழாண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வயலின் கலைஞரான ஆர்.கே. ஸ்ரீராம்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தி இந்து குழுமம் வழங்கிய சங்கீத கலாநிதி எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது மற்றும் 1 லட்சத்துக்கான வந்து பார்த்திங்கன்னா பண முடிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததாக உலகிலேயே முதல் முறையாக சிறுமியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலியா வந்து தடை விதித்து சட்டம் ஏற்றிருக்காங்க. கடந்த புதன்கிழமை டிசம்பர் 10 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த சட்டத்தின்படி 16 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, த்ரெட்ஸு, டிக்டாக்கு, எக்ஸு, யூடியூப்பு அந்த மாதிரி எந்த சமூக ஊடகத்திலும் ஒரு 10 சமூக ஊடகத்தல கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீதிபதிகளுடைய பதவி நீக்கம் இருக்குது இல்லையா, அது எப்படி நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பாலிட்டியில் வந்து இந்த டாபிக் இருக்குது. பட் அப்படியே இதில் கொடுத்துருக்கிறத நான் ஓரளவு வாசிக்கிறேன். சரிங்களா? ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 124 படியும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் 217, 218 கீழும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவி நீக்கத்தை
தீர்மானங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீதிபதி பதவி நீக்க தீர்மானம் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் 100 பேர்கள் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமிடணும். கையொப்பமிட்டு அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கலாம் நிராகரிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மாநில தலைவர் தான் முடிவெடுப்பார். அதை அவங்க கை சைன் பண்ணிட்டு வந்தால் மட்டும் அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது அறிவிக்கை ஏற்கப்பட்டால் குற்றச்சாட்டு விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அரசியல் சட்ட நிபுணர் ஒருவர், மூவர் குழு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஒரே நாளில் இரு அவைகளிலும் தீர்மானம் அறிவிக்க முன்வைக்கப்பட்டால் இரண்டும் ஏற்கப்பட்ட பின்னர் இரு அவை தலைவர்களும் குழு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாக நியமிப்பாங்க. ஓகேங்களா? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் நிலையில் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து பதவி நீக்கம் அவசியமா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குழு தான் பரிந்துரைக்கும். ஓகேங்களா? நீதிபதி தனது தரப்பு வாதங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி தானாகவே பதவி ராஜினாமா செய்யுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் சொல்லுவார். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி இது கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்களாவே பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேங்களா? அப்படி நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா தாமாகவே பதவி விலகிட்டார்னா அந்த விசாரணை வந்து அதோட நின்றுடும். அப்படி அவர் பதவி விலக மறுத்தார் அப்படின்னா அந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழுவின் அறிக்கை இரு அவைகளிலும் வைக்கப்படும். அவையில் உள்ள தவறான நடத்தை அல்லது செயல்திறன் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டால் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த வாக்கெடுப்பு முன் சம்பந்தப்பட்ட நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா தனது வாதங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெற்றால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் சிறப்பு பெரும்பான்மை அவசியம். ஓகேங்களா? இதுக்கு என்ன சிறப்பு பெரும்பான்மை? மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேலே, அதாவது 51 பேர், 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 51 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வாக்களிக்கணும். அப்படி இல்லைன்னா அவையில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர்களில் 3/2 பங்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வாக்கு செலுத்தணும். ஓகேங்களா? பதவி நீக்க தீர்மானம் வாக்கெடுப்பில் தோற்றால் பிரச்சனை அதோடு முடிந்துவிடும். வெற்றி பெற்றால் நீதிபதிப்பினுடைய பதவி நீக்க தீர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் கையொப்பமிடுவார். ஓகேங்களா? உடனே அவர் பதவி நீக்கம் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்ட அவங்களுடைய இயர் டேட்டு கொடுத்துருக்காங்க. இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கோங்க. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். சரிங்களா? அடுத்தது மருந்து சீட்டு, அதாவது நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுப்பார் இல்லையா, அது நமக்கு புரியாது இல்லையா. ஆனால் இந்த மாதிரி பண்ணாமல் கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜோர்டன் நாட்டுக்கு 2 நாள் பயணமாக திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மன்னரான அப்துல் பின் அலி ஹுசைனுடைய சந்திப்பை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரு நாட்டுகளுடைய ராஜ்ய உறவோட 75வது ஆண்டு கொண்டாட்டத்துக்காக வந்து போயிருக்காரு. ஓகேங்களா? பிரதமராக பதவியேற்றதிலிருந்து முதல் முறையாக ஜோர்டனுக்கு பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஜோர்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பயணம் செய்ய இருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் என இந்தியாவுக்கு அதிக அளவில் உரங்களை விநியோகிக்க செய்யும் நாடாக வந்து ஜோர்டன் இருக்குது. ஓகேங்களா? இருதரப்பு வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா 25,200 கோடி அப்படின்ற அளவில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம அங்கே மேலே சொன்னது தான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது வந்து 2005 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும்னா மேலே சொல்லாம விட்டேன். அடுத்தது இந்திய பொருளாதாரம், அதாவது இந்த நிகழாண்டு ஜூலை செப்டம்பர் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 8.2% இருந்துச்சு. ஓகேங்களா? நடப்பாண்டு ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 7.3% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கணிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம நேற்றே பார்த்தோம், இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான ராஜ்குமார் கோயல் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? முன்னாள் தலைமை தகவல் ஆணையரான அது ஹீராலால் சமாரியா வந்து பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி ஓய்வு பெற்றார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் காலியாகவே இருந்துச்சு. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கு ராஜ்குமார் கோயலும் அவருடன் சேர்த்து 8 புதிய தகவல் ஆணையர்களும் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த மத்திய தகவல் ஆணையத்தில் ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள் இருக்கணும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலோட 75வது நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, மரியாதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மானு பாக்கர், சிம்ரன் பிரீத் கவுர் பிரார் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய தேசிய அணி வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஹசாரே போட்டி வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட இந்திய தேசிய அணியில் இருக்கும் அனைத்து வீரர்களும் உள்நாட்டு கிரிக்கெட்டான விஜய் ஹசாரே அப்படின்ற கோப்பை போட்டியை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் விளையாண்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? குறைந்தபட்சம் 2 ஆட்டங்களிலாவது தங்கள் மாநில அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது தெலுங்கானா மாநிலம் தலைநகரான ஹைதராபாத்தில் பிரபல திரைப்பட பின்னணி பாடலான எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஹைதராபாத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான ரவீந்திர பாரதி அப்படின்ற கலாச்சார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியனோன்னா நீங்கள் சென்னைன்னு போட்டக்கூடாது, ஹைதராபாத்தில் திறந்திருக்காங்க, அது முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்திகளிலும் பொது உடைமை வீரரான ஜீவானந்தம் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் சந்தித்து பேசிய வரலாற்று நிகழ்வுகளை போற்றும் வகையில்
3 கோடியில் நினைவு அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிராவயல் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதா தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான பணிகளை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பே சாமிநாதன் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, எங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிராவயல் அப்படின்ற இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தடை எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி உள்ளிட்ட எல்லா தேர்வுக்கும் அப்படியே படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, இப்போலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் மினிட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நம்ம சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.